ஓம் நம சிவாய சிவாய நமக சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமக. நாம் பல சர்க்குருவை பற்றி, முக்கியமான இறை கருத்துக்களை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வது நல்லது. நமது வாத்தியார் அதாவது 2000 பிறக்கும் பொழுது சொல்லியதை இங்கே நினைவுக்கு கொண்டு வருகின்றோம். இது ஒரு கற்பனை அல்ல. இதை பற்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற மாத இதழ் மற்றும் கையடக்க சிறு இதழ்கள் மூலம் தொடர்ந்து அதை அச்சடித்து வெளியிட்டு வருகின்றோம். ஆனால் நம்பினவர்கள் ஒரு சில பேர், நம்பாதவர்கள் பல கோடி பேர். ஏனென்றால் எல்லாவற்றையும் நான் நினைக்கிறது நடக்கணும் என்று வேண்டினார்கள். உதாரணமாக நன்றாக கேளுங்கள். பெரியவர்கள் பிள்ளைகளை பெற்று எடுத்து வளர்த்து படிக்க வைத்து முடிவாக என் பிள்ளை, என் பிள்ளை, என் பொண்ணு, என் மாப்பிள்ளை, ஒரு குறிப்பிட்ட நாட்டின் பெயரை சொல்லி போகணும் 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 என்று, அது துர்சகனம், போயிட்டு வரணும் என்று யாரும் சொல்லவில்லை. என் பையன் அமெரிக்கா போயிடணும், என் பொண்ணு ஜப்பான் போயிடணும், என் பொண்ணு என்னென்ன நாட்டுக்கு போயிடணும், என் மாப்பிள்ளை இந்த ஊருக்கு போயிடணும் என்று ஒரே குரலிலே, ஒருமித்த குரலே பல இடங்களிலே, ஆலயங்களிலே ஜோதிடம், வாஸ்து, நாடி இவைகளெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றாக எல்லோரும், பல குடும்பங்கள் ஒன்றாக இருந்த குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து இன்று அயல் நாட்டில் நன்றாக சௌக்கியமாக இருப்பது போல் தெரியும். ஆனால் எந்த நிமிடத்தில் என்ன நடக்க இருக்கின்றது என்பதை அவர்கள் மனம் அதை ஆராய்ந்து பார்க்க இடம் கொடுக்காது. காரணம், வரப்போகின்ற மேகமூட்டம் எப்படி தாக்குமோ அப்படி தாக்கும். அதைத்தான் நமது வாத்தியார் கடந்த வருடம் வரை அவரவர்கள் எந்த ஊரிலே, எந்த தேசத்திலே, எந்த நாட்டிலே பிறந்தார்களோ அங்கு செல்வதுதான் உத்தமம் உத்தமம் என்று 25 ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லி வந்து கொண்டே இருக்கின்றதை இந்த மகர சங்கராந்திக்கு உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம். இதை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம், கட்டாயம் எங்களுக்கு இல்லை. காரணம், எல்லாத்தையும் விட்டு அம்போ என்று நிற்கின்ற நேரம் வந்துவிடக்கூடாது. அதற்கு நீங்கள் ஆளாகக்கூடாது. பெரியவர்கள், உங்களை நம்பி இருக்கின்ற பெரியவர்கள், தாய் தந்தையர் மற்றும் குழந்தைகள் எல்லாம் நீங்கள் அவல நிலைக்கு தள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவை தவிர வேறு எந்த விதமான காரணத்திற்காக அல்ல. காரணம், அவரவர்கள் உள்ளூரில் இருந்து பெரிய வீடு வாசல்கள், இந்த தெருவுக்கும் அந்த தெருவுக்கும் உள்ள வீடு வாசல்கள், இவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் என்ற பெயரிலே அதை வேறு ஒருவரிடம் கொடுத்து விற்றுவிட்டோ காசு பணத்தை எடுத்துக்கொண்டு யார் முகத்திலும் முழிக்க மாட்டேன், நான் அமெரிக்கா போகிறேன், ஆஸ்திரேலியா போகிறேன், ஜப்பான் போகிறேன், இப்படி பல நாடுகளின் பெயரை சொல்லி எல்லாவற்றையும் விட்டு சுகமிழந்து ஏதோ வேலை செய்தால் அதற்கான வருமானம் வரும், செய்யவில்லை என்றால் அவல நிலை வரும். இதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு இப்பொழுதே நீங்கள் முடிவு எடுத்தாக வேண்டிய கட்டாயமாக இருக்கின்றது. ஆனால் இது நாங்கள் சொல்லுவோம், வாத்தியார் சொன்னதே, நீ வழியை காட்டு, விதியுடன் விளையாடாதே, வேடிக்கை பார். காரணம், அப்படியான நிகழ்ச்சிகள் நாளுக்கு நாள், நிமிடத்துக்கு நிமிடம், இரவு பகல் எந்த நேரத்திலும் நமக்கு பெரும் சோதனை ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நீங்கள் நல்ல விதமாக வருவதற்கு குருவிடம் ஆற்ற வேண்டிய சரணாகதிக்கு உதவும் திருத்தலங்களை கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் நல்லது. இது நல்லது, இது கெட்டது, இது நல்ல வழி, இது தீய வழி, இது இரவு, இது பகல், இது இளமை, இது முதுமை என்றுதான் சொல்ல முடியுமே தவிர அவரவர்களுடைய விருப்பம், அதுதான் விதி. இப்பொழுது நாம் சுயநலம் இருந்தால் அங்கே பக்தி வராது. யாருக்கு ஒருத்தருக்கு சுயநலம் வந்து விட்டதோ பக்தி வரவே வராது. பக்தியும்
நிலை கொள்ளாது தம்மை முழுவதுமாக ஒரு சர்க்குருவிடம் மற்றும் இறைவனிடம் அப்படியே ஒப்படைத்து சரணாகதி மற்றும் பிற ஜீவன்களின் நல்வாழ்விற்காக சேவையாற்றும் தியாக மனம், தியாகசீலம், இந்த இரண்டும் பக்திக்கு மூலதனம். இதுதான் மூல ஆதாரம். இவை பக்தியை விருத்தி செய்யும் என்பதில் ஐயமே இல்லை. இப்படி இந்த இரண்டில் குருவிடம் ஆற்ற வேண்டிய சரணாகதிக்கு உதவும் திருத்தலங்களுள் சில திருக்கண்ணபுரம், கோவிலடி அப்பக்குடத்தான், ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கரிவலம் வந்தநல்லூர், திருவாடனை, தஞ்சாவூர் அருகே பாபநாசம் மற்றும் விருத்தாச்சலம் அருகில் கோபுராபுரம் என்னும் ஒரே பெயரில் இரு புனித கிராமங்கள், மகான்களின் ஜீவ சமாதிகள் இப்படி போன்றன இருக்கின்றது. இதில் விளக்கமாக போனால், நீங்கள் இந்த தலங்களிலே ஸ்ரீராமருக்கு உரித்தான விஷ்ணுபதி தலங்களிலும் இந்த 8 பதிகங்களையும் ஏற்றுவதும் இந்த வருடத்திற்கான வைராக்கியங்களில் முக்கியமான ஒன்று ஆகும். 13ஆவதாக காயத்ரி ஜபம். ஒவ்வொருவரும் காயத்ரி மகாமந்திரத்தை ஒவ்வொரு நாளும் 10,000 முறை கண்டிப்பாக ஜபிக்க வேண்டும் என்று நமது வாத்தியார் சொல்லுவார். 1008 முறை ஜெபிப்பதே வருடத்தில் ஒரே ஒரு நாளில் மட்டும், அதுவும் ஆவணியாவட்டம் அருகில் வருகின்ற காயத்ரி ஜப நாளில் அதையே 108ஆக குறைத்து விடுகின்றார்கள். இதை சொல்லி நமது வாத்தியார் மிகவும் வருத்தப்பட்டார். ஆகவே இந்த வருடம் முழுவதும் காயத்ரி மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் 1008 முறையாவது ஜபிக்கும் வைராக்கியத்தை மேற்கொள்ள வேண்டும். நமது சர்க்குரு வெங்கட்ராம சுவாமிகள் அருளிய காயத்ரி முத்திரைகளை அப்படியே செய்து, அந்த காயத்ரி தபஸ் என்கின்ற புத்தகத்தை வைத்துக்கொண்டு, ஒரு குருவிடம் வைத்துக்கொண்டு, அந்த காயத்ரி தபஸ் என்ற முத்திரைகளை செய்து கொண்டே காயத்ரி மந்திரத்தை ஏற்றினால் அற்புதமான அளப்பெரிய மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். அது தெய்வீக முன்னேற்றத்தை தரும். இப்படி இடர்களைய இந்த வருடத்தில் தடங்களும் தாமதங்களும் அவற்றால் பெரும் சோகமும் வருத்தமும் வரப்போகின்றது. இவற்றை சாந்தமாக, சாத்வீகமாக, மௌனமாக எதிர்கொண்டு தெய்வீக காரியங்களை விடாமல் செய்வதற்கு நமது இந்த மாத ஜனவரி மாத அகஸ்திய விஜய இதழை வாங்கி படித்து கையில் வைத்து, அதை வைத்துக்கொண்டு சத்சங்கமாக பல பேர் ஒன்றாக சாத்வீகமாக நிதானமாக இதை எதிர்கொண்டு தெய்வீக காரியங்களை விடாமல் செய்வதற்கு, அதாவது இந்த ஜனவரி மாதம் இதழ் மார்கழித்தை ஸ்ரீ அகஸ்திய விஜயம் இதழிலே நமக்கு கொடுக்கப்பட்ட 37வது பக்கத்தில் கீழே கொடுக்கப்பட்ட உள்ள ஸ்ரீ சம்பந்தர் பாடலை விடாமல் மனதார ஓதி விக்னங்களை இடர்களையும் களைந்து அடியேன் தடைப்படாமல் தெய்வீகத்தில் இருக்க அருள வேண்டும் கணபதி பெம்மானே என்று தூய பக்தியுடன் வேண்டுங்கள். 2. தேவ கடன் தீர. நாம் ஒவ்வொருவருக்கும் தேவ கடன் என்ற கடன் உண்டு. இதை தீர்க்கும் முறையே நாம் செய்யும் நித்திய ஹோமம் ஆகும். இதை செய்ய முடியாதவர்கள் ஒவ்வொரு சதுர்த்தி திதியிலுமாவது கணபதி ஹோமத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி நமது வெங்கட்ராம சுவாமிகள் அறிவுறுத்தியதை இங்கே நினைவூட்டல் செய்கின்றோம். இதை செய்யும் எளிமையான முறையையும் புத்தகமாக அருளியுள்ளார். இதுவும் இந்த வருடத்திற்கான வைராக்கியமாகும். ஏனென்றால் இந்த வருடம் அனைத்து தெய்வீக முயற்சிகளும் மிக மிக உகந்தது. ஆகையினால் 2வதாக ஸ்ரீ லக்ஷ்மி சக்திகளுக்கும் முக்கிய ஆண்டே இந்த ஆண்டு. ஆகவே நம் வாத்தியார் சொல்லிக் கொடுத்த லக்ஷ்மி பூஜைகளை லக்ஷ்மி சக்தி ஸ்தலங்களிலே இந்த ஆண்டு முழுவதும் செய்ய வேண்டும். ஸ்ரீ லக்ஷ்மி பூஜை முறைகளை பற்றியும் ஸ்ரீ லக்ஷ்மி சக்தி ஸ்தலங்களை பற்றியும் ஏராளமான ஸ்ரீ அகஸ்திய விஜயம் மாத இதழிலே எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டு விட்டது. வாசகர்களுக்கு நன்றாக தெரியும். http://agastiyar.org/லக்ஷ்மி என்கின்ற வெப்சைட்டில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.
குழந்தை கண்ணனை பற்றி பார்ப்போம். ஸ்ரீ பாலகிருஷ்ணன் என்னும் குழந்தை கண்ணனை வழிபட உகந்த வருடமும் இந்த வருடம். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பவரே ஸ்ரீ பெரியாழ்வார் ஆவர். அவர் குழந்தை கண்ணப்பனை பற்றி பற்பல பாசுரங்களை அப்படியே பாடி அந்த பதிகங்களை பாடி நமக்கு கொடுத்துள்ளார். இந்த பாசுரங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு குழந்தை கண்ணனை இவ்வருடம் முழுவதும் மனதார வழிபட வேண்டும். அடுத்ததாக இந்த வருடம் பிரதோஷ சக்தி ஆண்டு என்று கூட சொல்லலாம். இந்த வருடம் நீங்கள் செய்ய இருக்கின்ற பிரதோஷங்கள் மிக மிக சக்தி வாய்ந்தவைகளாக அமையும். ஒவ்வொரு மாதமும் 2 வளர்பிறை தேய்பிறை பிரதோஷ பூஜை நாட்கள் ஒவ்வொரு பட்சத்திலே திரையோதசி திதியிலே வருகின்ற 2 பிரதோஷ நாளிலும் பிரதோஷ காலம் முழுவதும் பிரதோஷ பூஜையை கொண்டாடும் சிவன் கோவில்களில் இருந்து சேவைகளை செய்யுங்கள். அடுத்ததாக அதிகாரிகள் கவனிக்க வேண்டியது, அரசாங்க வேலைகளிலும் வேறு இடங்களிலும் அதிகாரம் செய்யும் உயர் பதவியில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு இது. கீழ் இருப்பவர்களை கடிந்து கொள்வது, கோபமாக பேசுவது, காரசாரமாக பேசுவது போன்ற குற்றங்களை தயவு செய்து செய்யாமல் மிக மிக அடக்கம் காக்க வேண்டிய ஆண்டு. அவர்களிடம் வேலை செய்பவர்களும் சுமூகமாக சகஜமாக வேலை செய்து அதிகாரிகளின் எஜமான்களின் கோபத்தை தூண்டாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஸ்ரீ ராதை பக்தி லக்ஷ்மி, பிரேமலக்ஷ்மி, பராலக்ஷ்மி, பாராலக்ஷ்மி, பராலக்ஷ்மி, பரமலக்ஷ்மி என்று பலவாறாக நம் வெங்கட்ராமர் சுவாமிகள் போற்றிய ஸ்ரீ ராதை கிருஷ்ணருடன் வழிபட்டு பக்தியில் வளர்ச்சி பெறுவதற்கும் உகந்த நல்ல ஆண்டு 2026. ஜீவ சமாதிகளை பற்றி பார்ப்போம். குரு பக்தியிலே ஸ்திரமாக வேரூன்றி இருக்க உதவுவது சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், பரம பக்தர்கள் போன்றோரின் ஜீவ சமாதிகள். இந்த ஜீவ சமாதிகள் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் ஏகாந்த ஜோதிகளாக இருக்கும். இப்பெரியவர்கள் இங்கு வழிபடுபவர்களுக்கு பெரிய அனுக்கிரகங்களை செய்யும் கருணாமூர்த்திகள். தெய்வீகத்தில் அடக்கத்துடன் நிலை இருந்து நற்காரியங்களை வாழ்க்கை முழுவதும் செய்வதற்கு பேரொருள் புரிகின்றார்கள். ஆகவே ஜீவசமாதி வழிபாட்டை ஒரு வைராக்கியமாக செய்வதும் இந்த வருடத்தில் மிக மிக முக்கியம். பொதுவாக ஜீவசமாதி வழிபாட்டிற்கு சிறந்த நாட்களே ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் பைரவர் ஏகாதசி. இந்த வருடத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் பைரவ சக்திகள் முழுமையாக திரட்சி வருகின்றது. ஆகவே பைரவ பூஜைகளை விடாதீர்கள். சிறப்பாக செய்வதற்கும் சிறந்த ஆண்டு இந்த ஆண்டு. இதை agasthiar.org பார்க்கலாம். ஏகாதசி என்பவர் பெருமாளின் மகள். ஏகாதசி என்பவர் பெருமாளின் மகள். இவ்வருடத்தில் ஏகாதசி சக்திகள் மிக முக்கியமான இடம் பெறுகின்றது. இந்த வருடத்திலே வரும் ஒவ்வொரு ஏகாதசி திதி முழுவதும் உண்ணா நோன்பு இருப்பது, பெருமாளை பூஜிப்பதில் கிடைக்கின்ற பலன்கள் கோடான கோடி. அடுத்ததாக பிராணாயாமம், யோகாசனம். பெரியவர்கள் அருளிய வழியின்படி மூச்சை முறைப்படுத்தினால் அது அலைப்பாயும் மனதை அப்படியே கட்டி போடுவதற்கும் உதவும். யோகாசன பயிற்சியும் அப்படியே. அதை உடம்பிற்காக மட்டும் செய்யாமல் தெய்வீக முன்னேற்றத்திற்கு செய்யுங்கள். அப்படி அடையும் சாதனமாக செய்தால் அதுவும் மனதை கட்டி போடுவதற்கு உதவும். இந்த வருடம் அனைத்து இறை முயற்சிகளும் அதற்கும் உகந்தது என்பதால் பிராணாயாமம், யோகாசனம் போன்ற தெய்வீக சாதனங்களையும் இறைவி திருக்கோயில்களை சுற்றுதல் மற்றும் கிரிவலம், தீர்த்தவலம் இப்படி போன்ற சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறைகளையும் இந்த வருடத்தில் நீங்கள் செய்தால் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். இப்படி இந்த வருடத்தினுடைய பலன்களை பார்க்கும் பொழுது அவரவர்கள் செய்த புண்ணியம் இல்லாத காரியங்களுக்கு அவர்கள் செய்த புண்ணியம் எல்லாம் இத்தனை நாள் வெளியூரிலே வெளிநாட்டிலே இருந்து சம்பாதித்து புகழ் பொருள் பணம் சேர்த்திருந்தால் அவைகள் அந்த புண்ணியத்துடன் செலவாகி இருக்கும். நாம் வேலை செய்து அதற்கான சம்பளத்தை வாங்கினால் என்ன, நமது திறமையை செலவழித்தோம்.
பொருளை வாங்கினால் என்ன அர்த்தம்? நம் புண்ணியம் செலவாகிவிட்டது என்று அர்த்தம். ஆகினால் புண்ணியம் குறைய குறைய மீண்டும் அந்த புண்ணிய சக்தியை விருத்தி செய்யாமல் இருந்தால் அதுவே பெரும் கடனாகவும் தொல்லையாகவும் பெரும் வேதனையாகவும் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் தள்ளாடப் போகின்ற நேரம் இருக்கின்றது. இப்படி தெய்வீக முன்னேற்றம் எப்படி நமக்கு கிடைக்கின்றது என்று பார்த்தால், தெய்வீக முன்னேற்றம் என்பது வெறும் வாய்ப்பேச்சு அல்ல, அது செயல்பாடு. நல் செயல்களால் நமக்கு அருளப்பெறுவது. இதற்கு மிக மிக முக்கியமானவை எவை என்று பார்த்தால், குரு பக்தி, குரு வைராக்கியம், மனக்கட்டுப்பாடு, விடாமுயற்சி. குரு பக்தியுடன் குரு சொல்லிக் கொடுத்த எத்தனையோ வைராக்கியங்களையும் பூஜைகளையும் சேவைகளையும் தொண்டுகளையும் தான தர்மங்களையும் விடாமுயற்சியுடன் செய்து கட்டுப்பாட்டுடன் வாழ்க்கையை நடத்துபவர்களுக்கு குருவின் திரண்ட அருள் கிட்டப் போகின்றது. குரு அருள் கிட்டிவிட்டால் தெய்வீக முன்னேற்றம் தானே வந்துவிடும். வேண்டிய வழிபாடுகளில் மிக முக்கியமானதே திருவலிவலம் என்கின்ற திருத்தலத்து இறைமூர்த்திகள். திருவாரூர் அருகே வலிவலம் என்கின்ற ஊர், இதற்கு திருவலிவலம் என்று பெயர். இந்த மாத இதழிலே 8ஆம் பக்கம் முதல் 15ஆம் பக்கம் வரை இப்படி சேர்ந்து இதை பற்றி அதனுடைய விதிமுறைகளை பார்த்து கடைபிடிக்க வேண்டும். குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட வேண்டும். இந்த வருடத்தில் 21 முறையாவது இந்த வழிபாட்டை ஆற்றுவது மிக மிக நல்லது. இது வலிவலத்திலிருந்து தொலைவில் வேறு ஊர்களில் இருப்பவர்களுக்கு, வலிவலத்திற்கு அருகில் இருப்பவர்கள் தினசரியோ அல்லது 108 முறையோ இந்த கோயில்களில் வழிபடும் ஆண்டு வைராக்கியத்தை கடைபிடியுங்கள். அடுத்தது கட்டுப்பாடு இருந்தால் கைலாசமும் உண்டு என்பார் நமது வாத்தியார். கட்டுப்பாடு இல்லாவிட்டால் தெய்வீக முன்னேற்றம் என்பது மிக மிக கடினமாகிவிடும். கட்டுப்பாட்டுடன் இருப்பதுதான் அடியாருக்கு அழகு. கட்டுப்பாடு இல்லாவிட்டால் தெய்வீக முன்னேற்றம் என்பது வெறும் வாய்ப்பேச்சு, சவாலாக, விளையாட்டாக, வேடிக்கையாக போய்விடும். கட்டுப்பாட்டுடன் இருக்க பெரியவர்கள் நமக்கு பற்பல வழிமுறைகளை அருளியுள்ளார்கள். இவற்றை கடைபிடிப்பதால் படிப்படியாக மனிதன் தெய்வீகத்தில் ருசியை காண முடியும். மனிதன் லௌகீகத்தில் ருசி கண்டு அதை விட்டு வெளிவர முடியாமல் தவிக்கின்றான். இதற்கு பெரும் மாமருந்து என்ன என்று தெரியுமா? தெய்வீகத்தில் ருசி காண்பது. இவ்வாறு தெய்வீக ருசியை குரு அருளால் நீங்கள் கண்டுவிட்டால் அப்பொழுதுதான் லௌகீகத்தை, சொந்த வாழ்க்கையை பற்றி அதிலிருந்து விடுவித்து கொண்டு இல்லறத்தையும் தெய்வீகமாக நடத்த தெரிந்து கொள்ள உதவுவான் அந்த இறைவன். அப்பொழுதுதான் மனிதன் புரிந்து கொள்வான். பிரம்மச்சரிய விரதம் கட்டுப்பாடு முறைகளுள் மிக மிக முக்கியமானது பிரம்மச்சரிய விரதம். இளமையில் இது முக்கியமானது என்பது அனைவரும் அறிந்தது. இல்லற வாழ்க்கையிலும் இது மிக மிக முக்கியமானது என்பது பலரும் அறியாதது. இளமை முழுவதும் பிரம்மச்சரியம் காத்தே தீர வேண்டும். திருமணம் ஆன பிறகு இல்லற வாழ்க்கையில் இது மிக மிக முக்கியமானது என்பதை உணர்த்தும் பொருட்டே மாதம் 2 முறை என்னும் கோட்பாட்டை பெரியவர்கள் நமக்கு அளித்தார்கள். இந்த வருடத்தில் இருந்தாவது இந்த விரதத்தை சீரிய முறையில் செய்யுங்கள். வாயை கட்டி போடு, அதாவது மௌன விரதம். கட்டுப்பாடு முறைகள் அடுத்து வருவது அதுதான் தன் வாயை கட்டி போடுவது. இதைத்தான் யாகாவாராயினும் நான் காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிடக்கப்பட்டு என்று சொல்லுவார். நாவை கா என்றால் பேசுவதை மிதமாக, அளவாக, கவனமாக பேச வேண்டும் என்ற முறை உண்டு. தேவையற்ற கவனமற்ற பேச்சாலும் அகந்தையாலும் உந்தப்பட்ட பேச்சாலும் மனிதன் பல கொடிய கர்மங்களை சேர்த்து கொள்கின்றான். இதை தெய்வீகத்தில் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது. இதற்குத்தான் பெரியவர்கள் மௌன விரதம் என்று அந்த ஒரு சாதனத்தை நமக்கு அளித்தனர். இந்த ஆண்டில் இப்படிப்பட்ட மௌன விரதத்தை அவ்வப்போது முடிந்தவரை கடைபிடித்து மேன்மையை அடைய பழகிக் கொள்ளுங்கள். அடுத்தது வாயை கட்டிப்போடு உண்ணா நோன்பு. வாய் மற்றொரு வேலையும் செய்கிறது, அதாவது உண்ணும் வேலை. அதில் எந்த விதமான கட்டுப்பாடு தேவை என்பதை நாள் முழுவதும் அனைத்து காலங்களிலும் உண்ணுவதால் பல நோய்கள் வந்து சேர்கின்றன. நோய்கள் உடலும் மனதும் நலிந்தால் என்ன சேவை செய்ய முடியும்? ஆகவே நோய் உறாமல் இருக்குவதற்கும் நோய் வராமல் இருக்கவும் வாயை கட்டி போடுவது அவசியம். சரியான காலங்களில் மிதமான தேவையான
உண்ணும் முறையையும், எதை உண்ண வேண்டும், எவ்வளவு உண்ண வேண்டும், எப்படி உண்ண வேண்டும் என்பதை இதை பற்றி நமது வாத்தியார் மிக அருமையாக கற்றுக் கொடுத்து விட்டார். இதை மேலும் வலியுறுத்த பெரியவர்கள் நமக்கு அளித்ததே உண்ணா நோன்பு விரதம் என்னும் முறை. உடல் மட்டும் இல்லாமல் மனதிற்கும் அமைதியை அப்படியே தரும் உண்ணா நோன்பு. இந்த ஆண்டிலே இவ்வுண்ணா நோன்பு விரதத்தையும் அவ்வப்போது நீங்கள் கடைபிடித்து இந்த விரதத்தினால் கிடைக்கும் மிக அளப்பரிய தெய்வீக பலன்களை குறித்து அனுபவிக்கவும். மேலும் மனதை கட்டிப்போடு என்கின்ற தலைப்பில் பேசுவோம். உடல் உறுப்புகளை மட்டும் கட்டி போட்டுவிட்டு மனதை அலையவிட்டால் என்ன பயன்? ஆகவே தெய்வீகத்தில் மனதையும் கட்டி போட வேண்டும். இது என்ன அவ்வளவு செலிதா என்று கேட்டால் இல்லை, கடினத்திலும் கடினம். ஆனால் நம் வெங்கட்ராம சுவாமிகள் இதை அனைவருக்கும் எளிதாக செய்யலாம் என்றபடி சொன்னார். மனதை மகாதேவனிடம் முழுமையாக கொடுத்துவிடு என்றார். இதுதான் மனதை கட்டி போடுவதற்கான எளிய முறை, நம் சர்க்குரு அருளிய முறை. இதை நடைமுறையில் எப்படி செயல்படுத்துவது, எப்படி செய்வது என்று கேட்டபொழுது, மனம் எங்கு போனாலும் மகாதேவன் பாதத்திற்கு மீண்டும் வா என்று மனதிற்கு ஸ்ட்ராங்காக கட்டளையிட்டு அதை மகாதேவன் பாதங்களுக்கு வலுக்கட்டாயமாக இழுத்து இழுத்து கொண்டு வர வேண்டும். மனம் அலையும் ஒவ்வொரு முறையும் இதை விடாமல் செய்தால் நாளடைவில் உன் மனம் உன் கண்ட்ரோலுக்கு வந்துவிடும். இதுதான் மனதை கட்டி போடும் முறை என்று சொல்லி செய்து காட்டினார். இதை செய்தால் உன் மனம் உனக்கு அடிமையாக இருக்கும், இல்லையேல் உன் மனத்திற்கு நீ அடிமையாக போய்விடுவாய், மனம் போன போக்கில் போவாய் என்று விளக்கினார். இவ்வாறு குரு சொன்னதை அதன்படி செய்தால் மனதை கட்டி போட்டு விடலாம். மனதை கட்டி போட்டு விட்டால் இறை சேவைகளை எந்தவித தடைபாடுகளும் இல்லாமல் செய்துவிடலாம். இறைப்பெருநிலை குருவருளால் அடையலாம். ஆகவே இந்த பயிற்சியையும் இவ்வருடம் கடைபிடித்து அதில் குரு சொன்னது போல் தேர்ச்சியும் நீங்கள் பெற முடியும். காமாக இரு, அதாவது வாயே பேசாத, காம் ஆ இரு என்பார் நம் வெங்கட்ராம சுவாமிகள். சாந்தமாக இரு என்று அர்த்தம். சாந்தமாக இருப்பது தெய்வீகத்தில் மிக மிக முக்கியம். எந்த காலம் சாந்தமாக இருப்பது எளிதா என்று கேட்டால், அனைத்தும் ஈசன் செயல் என்ற நம்பிக்கை முழுமையாக வந்துவிட்டால் சாந்தம் காப்பது எளிதே. மனதை மகாதேவனிடம் அவருடைய பாதத்தில் ஊன்ற வைத்துவிட்டால் நினைக்கக்கூடாததை எல்லாம் நினைத்து வருத்தப்பட மாட்டோம், நினைக்க மாட்டோம், பார்க்கக்கூடாததை பார்க்க மாட்டோம், கேட்க மாட்டோம், பேச மாட்டோம், செய்ய மாட்டோம். காமாக, சாந்தமாக, அமைதியாக ஒவ்வொரு நொடியும் இறை நினைவில் இருந்துவிட்டால் இறை சேவைகளை தான தர்மங்களையும் செய்து குரு அருளை பெறும் நிலை ஏற்படும். இப்பயிற்சியும் இந்த வருடத்தில் மிக மிக முக்கியம். காலத்தில் செய்ய வேண்டியவை எவை செய்வது, எதை எக்காலத்தில் செய்ய வேண்டுமோ அதை அந்த காலத்தில் செய்வது. வாழ்க்கைக்கு கட்டுப்பாடு முறைகள் உண்டு. உதாரணமாக தினசரி சந்தியாவந்தனம் என்பது காலை சந்தி காலத்திலும் உச்சி வேலை சந்தி மாலை சந்தி காலத்திலும் செய்ய வேண்டியது. இதை காலம் தவறி செய்யக்கூடாது. இதுபோல கால கோட்பாடு உள்ள காரியங்களை, பூஜைகளையும் சேவைகளையும் காலம் தவறாமல் செய்யும் கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்வதற்கு மிக மிக முக்கிய ஆண்டு 2026. ஆதித்ய ஹிருதய சக்தி ஸ்தலங்கள். பேர் போன மகாமந்திரங்கள் ஒன்றே நம் அகத்திய மகாபிரபு ஸ்ரீராமருக்கு அருளி செய்த ஆதித்ய ஹிருதய மகாமந்திரத்தை ஆதித்ய ஹிருதய சக்தி ஸ்தலங்கள் என்று ஒரு பட்டியலே உண்டு என்றும், இத்தலங்களிலே இந்த இடத்திலே இந்த ஸ்லோகத்தை ஏற்றுவது அற்புதமான நல்ல பலன்களை பல கோடி மடங்காக உயர்த்தி தரும் என்று நமது வாத்தியார் சொல்லி இருக்கிறார். இப்படி ஆதித்ய ஹிருதய சக்திகள் தலங்களில் ஒன்று சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள ஸ்ரீ தீர்த்தபாலீஸ்வரர் ஆலயம், திருவாரூர் கூத்தாநல்லூர் அருகே உள்ள ஸ்ரீ தண்ணீர் குன்னம் ஜலகிரிநாதர் சிவாலயம், திருக்கருகாவூர் மேலட்டூர் அருகே உள்ள சுரைக்காயூர் ஸ்ரீ ஔஷத மங்களாம்பிகை, அதாவது பிறவி மருந்தீஸ்வரி உடனாய ஸ்ரீ புஜபதீஸ்வரர் சிவாலயமும், அதன் அருகில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி உடனுரை ஸ்ரீ சூரிய நாராயண பெருமாள் ஆலயம். இப்படி அந்த ஆதித்ய ஹிருதய பெருமாள் ஆலயம் ஒரு இடத்தில் இருக்கிறது. திருத்துறைப்பூண்டி அருகில் உதய மார்த்தாண்டபுரம் ஸ்ரீ ஏக சக்கர நாராயண பெருமாள் ஆலயம் திருவலிவலம் திருவாரூர் அருகே உள்ளது. இவை போன்ற ஆதித்ய ஹிருதய சக்தி தலங்களில்
எந்தவித படாடோபமும் இல்லாமல் அமைதியாக ஸ்ரீ ஆதித்ய ஹிருதய மகாமந்திர ஸ்லோகத்தை 1008 முறை ஓதும் பொழுது வைராக்கியத்தை கடைபிடிக்க சிறந்த வழியை காட்டும் அற்புதமான ஆண்டே இந்த 2026 ஸ்ரீ ராமபக்தி சாம்ராஜ்யம். ஸ்ரீ சீதாதேவி சமேத ஸ்ரீராமர், மாண்டவி தேவி சமேத ஸ்ரீ பரதர், ஊர்மிளா தேவி சமேத ஸ்ரீ லக்ஷ்மணர், ஸ்ரீ சுதகீர்த்தி தேவி சமேத ஸ்ரீ சத்ருக்னர், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ அருந்ததி தேவி சமேத வசிஷ்ட மகரிஷி என்று இவர்கள் அனைவரையும் வழிபட்டு ஸ்ரீராம பக்தி சாம்ராஜ்யம் என்னும் அமிர்த கடலிலே மூழ்கி திளைப்பதற்கு சிறந்த வருடமே இந்த வருடம். ஆகவே இந்த வருடம் முழுவதும் இந்த வழிபாட்டை ஒரு வைராக்கியமாக செய்யுங்கள். இந்த வழிபாட்டிற்கு உறுதுணையாக இருப்பவனே ஆழ்வார்களில் திவ்ய பிரபந்தங்களில் உள்ள பாசுர பதிகங்களுள் இந்த 8 மண்ணு புகழ் கௌசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே, இப்படி சொல்வார்களே, மண்ணு புகழ் கௌசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே, இப்படி பாடுகள். வனத்தாளின் இணை வணங்கி வள நகரம் தொழுத்தேத்த அங்கனடு மதில் புழை சூழ் அயோத்தி என்னும் நெறிந்த கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பும் என்னாதன் தேவிக்கு அன்று இன்னப்போர் ஈயாதன் இரக்கம் இன்றி எம்கோன் செய்த கோலவல்வில் ராமனே. எம்கோன் என்பது ராமணன் அசுரர்கள் ஸ்ரீராமரை பணிந்த பதிகம். ஏத்துகின்றோம் நாத்தழும்ப ராமன் திருநாமம் கதிர் ஆயிரம் ரவி கலந்தெரித்தால் ஒத்த நீள்முடியான். இதை agasthiar.org என்ற இடத்தில் கேட்டு பாருங்கள். சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் பூஜித்த ஸ்ரீராம நவமி தலங்களிலும் ஸ்ரீராமருக்கு உரித்தான விஷ்ணுபதி தலங்களிலும் இந்த 8 பதிகங்களையும் ஏற்றுவதும் இந்த வருடத்திற்கு அற்புத வைராக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றி நாம் பலவிதமாக சொல்லியிருந்தாலும் இந்த வருடம் நீங்கள் செய்கின்ற பூஜை தான் உங்களுக்கு காரியத்தை நல்ல விதமாக முடிக்கும். ஒரு திட்டத்தை போட்டுவிட்டு அபசகுணமாக முன்பு சொன்னது போல் என் பிள்ளை போகணும், அமெரிக்கா போகணும், ஜப்பான் போகணும், ஆஸ்திரேலியா போகணும், லண்டன் போகணும் என்று தாய்மார்கள் அபசகுணமாக போகணும் என்று இவர்கள் போகின்றார்கள். முதியோர் இல்லம், அநாதை இல்லம், காப்பகம், இதை செய்தவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும் வருடமாக இருக்கும். இப்படி பெற்ற பிள்ளையை போயிட்டு வா என்று தான் சொல்வார்கள். போகணும் என்று அப்பன் வேண்டானோ இல்லையோ, அம்மா வேண்டி நாசம் செய்து விட்டார்கள். அதனால் அவர்கள் அடைய போகும் வேதனை அவர்களுக்கு தான் தெரியும். அது வரக்கூடாது என்பதற்காக இந்த எளிய முறையை செய்து கொடுத்துள்ளோம். இதையாவது இப்பொழுது உங்களது குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, பெண்களுக்காக, மாப்பிள்ளைகளுக்காக மனமாற படியுங்கள். அவரவர்கள் தாங்கள் செய்யும் வேலையை விட்டுவிட்டு எங்கும் மாறி வேலை சேரக்கூடாது. சேர்ந்தால் நிலை என்னவென்று சொல்ல முடியாத அளவிற்கு சோதனை, வேதனை, மன கஷ்டம், கையேந்தும் நிலைக்கும் தள்ளப்படுவார்கள். நீங்கள் யாரிடமும் வாங்க வேண்டாம், யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாம். உங்களது தாய்நாட்டிற்கு உடனடியாக அவரவர்கள் இடத்திற்கு வருவதே ஆரோக்கியமும் சந்தோஷத்தையும் தரும். எனக்கு அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று பொய் பிரச்சாரத்தை சொல்லிக்கொண்டு இருந்துவிட்டால் நடக்கின்றதை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். இந்த 2026 நிலைமை இதை பற்றி சொல்ல போனால் அவ்வளவு மனதிற்கு ஒத்து வராது. காரணம், நாம் எடுத்த முடிவு பேராசையின் விளைவு. அதை அனுபவித்தே தீர வேண்டும். செய்யாத தப்பிற்கு தண்டனை கிடைக்கின்ற நாட்களாக முக்கிய பதவிகளில், உயர் பதவிகளில் உள்ள அதிகாரிகள் மிக மிக கவனமாக யார் பேச்சையும் கேட்காமல் செயல்பட வேண்டும். தான் படித்த, அறிந்த, கற்ற, பயிற்சி பெற்ற முறையில் மட்டும் செயல்படுங்கள். வீண் தலையிட்டால் ஒருத்தருக்காக சாதகமாக எதையும் செய்துவிட்டு நீங்கள் விழித்து கொண்டு எல்லாவற்றையும், வீடு, வாசல், மனை, குழந்தைகளை இழந்து வருந்தும் நிலை, தனிமைப்பட இருக்கின்ற நிலை
அதிகாரிகளுக்கு வர இருக்கின்றது. ஆகையினால் உங்கள் கீழ் வேலை செய்யும் உங்களுடைய உதவியாளர்களிடம் அன்புடன் நேசமுடனும் இருங்கள். கோபப்பட்டு அவசரப்பட்டு தான் என்கின்ற மமதையில் அவர்களை துன்புறுத்தினால் வரப்போகின்ற வேதனை உங்களை தாக்கி கடுமையான முறையிலே பாதிக்க செய்யும் என்பதை ஒரு சித்தர்கள் எழுதிய ஞானபத்திர கிரந்தத்தில் கொஞ்சம் நிதானமாக உங்களுக்கு கொடுக்கின்றோம். இப்படி நீங்கள் இந்த ஆண்டு கோவில் வளம், கிரிவலம், ஆலய வளம், தீர்த்தவளம் செய்வதும் உங்களுடைய குலதெய்வ பூஜை செய்வதும் ஒரு குருவிடம் பயிற்சி பெற்று அதன்படி செய்யும் பொழுது முழுமையான பலன்களும் கிடைக்கும். ஏதோ கேட்டுவிட்டோம், ஏதோ செய்துவிட்டோம், பார்த்து கொள்ளலாம் என்று விட்டால் ஒவ்வொரு குடும்பமும் ஒத்துமையாக இருந்த குடும்பம், இதில் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அவன் வேறு நான் வேறு என்ற உங்களுடைய குடும்பத்திலே 10 விதமான பிரிவுகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, அப்பன் பிள்ளை, அம்மா பிள்ளை, மருமகள் மாமியார், இப்படி சந்தி சிரிக்கின்ற நிலை வரக்கூடாது. இப்பொழுது வழக்கு என்று ஒவ்வொருவரும் கையில் எடுத்து விட்டார்கள். இது நீதிமன்றம் வரை சென்று கடைசியில் ஒரு முடிவு காண்பதற்குள் அவர்களுடைய காலமானது வயதாகி பொருளை இழந்து, சொத்துக்களை இழந்து, சுகத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து அதோகதியில் நிற்கும் நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எதையும் ஆலோசித்து ஒரு குரு அருள்படி, குரு வழிகாட்டுதல் படி செய்ய வேண்டும். அகஸ்திய விஜயம் என்கின்ற புத்தகங்களை வைத்து கொண்டு படித்து அதன்படி ஜோதிடம் சொல்கின்ற அடியார்கள் அநேகமாக நிறையாக இருக்கின்றார்கள். அவர்கள் நல்வழி காட்டுங்கள். அருள்வாக்கு சொல்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். காரணம், உங்களையும் எதிர்வினைகள் தாக்க இருக்கின்றது. எப்படி வேண்டுமானாலும் உங்களுடைய புண்ணிய சக்திகள் குறையும் பொழுது இப்படி அது உங்களை தாக்கும். ஒருத்தருடைய கர்ம பரிபாலனத்தை நிர்ணயம் செய்கின்றவன் இறைவன், ஒரு குரு. ஆகினால் நாம் கற்றதை வியாபாரமாக ஆக்கி பிரபல்யமாக ஆக்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கும், முக்கிய பொறுப்பு கவனமாக இருக்கின்றவர்களுக்கும், மணி மந்திர ஔஷதம் இவைகளில் உள்ளவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வருடம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.